நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, பின்னாடி செங்கோட்டையன் அவர்கள் பின்னாடி வந்து திமுக தான் செயல்படுது அப்படின்ட்டு. அது ஒரே அவர் தான் கேட்கணும். ஆர்பிஐ டிடி தேர்தலை பார்த்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிதான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோவில் மாநகரம் குப்பை மாநகரம் ஆயிடுச்சு. அவர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு அவங்க தான் பாஜக ஒன்றிணைக்கணும், அதிமுக ஒன்றிணைக்கணும்னு சொன்னாங்க. இப்ப வந்து நீக்கிட்டாங்க கட்சியில இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் அவர்களே சொல்லியிருக்காரு. நீங்களும் அப்புறம் ஜனவரியில திமுக ஒரு பரவலான கருத்து வதந்தி ஒன்று பரவிட்டு நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, பின்னாடி செங்கோட்டையன் அவர்கள் பின்னாடி வந்து திமுக தான் செயல்படுது அப்படின்ட்டு. அது ஒரே அவர் தான் கேட்கணும். ஆர்பிஐ டிடி தேர்தலை பார்த்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிதான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோவில் மாநகரம் குப்பை மாநகரம் ஆயிடுச்சு. அவர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு அவங்க தான் பாஜக ஒன்றிணைக்கணும், அதிமுக ஒன்றிணைக்கணும்னு சொன்னாங்க. இப்ப வந்து நீக்கிட்டாங்க கட்சியில இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் அவர்களே சொல்லியிருக்காரு. நீங்களும் அப்புறம் ஜனவரியில திமுக ஒரு பரவலான கருத்து வதந்தி ஒன்று பரவிட்டு நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, பின்னாடி செங்கோட்டையன் அவர்கள் பின்னாடி வந்து திமுக தான் செயல்படுது அப்படின்ட்டு. அது ஒரே அவர் தான் கேட்கணும். ஆர்பிஐ டிடி தேர்தலை பார்த்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிதான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோவில் மாநகரம் குப்பை மாநகரம் ஆயிடுச்சு. அவர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு அவங்க தான் பாஜக ஒன்றிணைக்கணும், அதிமுக ஒன்றிணைக்கணும்னு சொன்னாங்க. இப்ப வந்து நீக்கிட்டாங்க கட்சியில இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் அவர்களே சொல்லியிருக்காரு. நீங்களும் அப்புறம் ஜனவரியில திமுக ஒரு பரவலான கருத்து வதந்தி ஒன்று பரவிட்டு நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, பின்னாடி செங்கோட்டையன் அவர்கள் பின்னாடி வந்து திமுக தான் செயல்படுது அப்படின்ட்டு. அது ஒரே அவர் தான் கேட்கணும். ஆர்பிஐ டிடி தேர்தலை பார்த்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிதான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோவில் மாநகரம் குப்பை மாநகரம் ஆயிடுச்சு. அவர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு அவங்க தான் பாஜக ஒன்றிணைக்கணும், அதிமுக ஒன்றிணைக்கணும்னு சொன்னாங்க. இப்ப வந்து நீக்கிட்டாங்க கட்சியில இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் அவர்களே சொல்லியிருக்காரு. நீங்களும் அப்புறம் ஜனவரியில திமுக ஒரு பரவலான கருத்து வதந்தி ஒன்று பரவிட்டு சொல்லு